நான் பாத்திரம் தேய்க்கும் போது யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் துணி துவைக்கும் போது யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் வீட்டை பெருக்கும் போது யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் வீட்டை க்ளீன் பண்ணும் போது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 2 நிமிஷம் என் மொபைலில் வந்து உட்காரலான்னும் போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? எப்ப பார் போன்லயே இரு. என்னது இது? ரேங்க் கார்டுப்பா. எஃப்னா என்னடா? எஃப்னா என்னடா? அப்ப ஒன்றும் தெரியாது போல இருக்கே. எஃப்னா பாசுப்பா. எஃப்ஏஎஸ்எஸ் பாஸ். பாஸா? பீனா? பீனா பெயிலுப்பா. PAIL பெயில். ஓ பெயிலா? அப்ப நீ 4த்துல பாசுப்பா. அப்பா என்னடா? அம்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அம்மா மேல போலீஸ் கம்ப்ளைண்டா? ஏன்டா? என்னோட சின்ன மீனோட தலையை வெட்டிட்டாங்க. வெட்டிட்டாங்களா? ஆ? அது பாவம் தானே, செத்து போயிருந்தானே. செத்து போச்சா அது? செத்து போயிடுச்சு. இப்ப அது எங்க? அம்மா சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க. நீங்க? நானும் சாப்பிட்டேன். ஐயோ செருப்பு போட மறந்துட்டேனே. ஐடியா. பேபி, இன்னைக்கு நைட் நான் ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போறேன். அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? எங்க அது எடு செருப்ப. அப்படியே அவங்க கூட தங்கிட்டு தான் வருவேன். வராது, அப்படியே போயிடு. அச்சக்கி. வீட்டுல ஆள் இருக்காங்க. சொல்லுங்க. நாங்க பஞ்சாயத்துல இருந்து வரோம். 2 வேக்சின் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோமே. உங்க பேர் என்னமா? சாந்தாங்க. உங்க வீட்டுக்கார பேரு? ஐயோ, அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேங்க. ஏமா பேரை சொல்லுமா, சொன்னாதானே எழுத முடியும். நீங்க நல்ல ஆளா இருப்பீ ஓல, புருஷன் பேரை தலையில அடிச்ச மாதிரி சொல்றீங்க. வேணும்னா நான் அவனை கூப்பிடுறேன், நீங்களே அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏய் இங்க வா, உன் பேரை கேக்குறாங்க, சொல்லி தொலை. ஏன் அத நீ சொன்னா? பாத்தியா புருஷன் பேரை சொல்றத. அப்பா, என்னால ஒரு நிமிஷம் கூட அவரோட வாழ முடியாதுப்பா. சின்ன சின்ன விஷயத்துக்கு கத்தி கூப்பாடு போடுறாரு. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. பொறுமா, அப்படி என்ன விஷயத்துக்கெல்லாம் மாப்பிள்ள சத்தம் போடுறாரு? கரண்டியால அடிச்சா கத்துறாரு, தோசை கரண்டியால சூடு வச்சோம்னா கதறாரு. இங்க பாரு ஷின்சான், தப்ப நம்ம சின்ன வயசுலயே திருத்திக்கிறது தான் நல்லது. இல்லனா பெரியவங்களானதுக்கு அப்புறமும் அது அப்படியே தொடரும். அப்ப நீங்களும் சின்ன வயசுல உங்களை திருத்திக்காம போயிட்டீங்க, அதான் இப்படி கஷ்டப்படுறீங்க. பொண்ணா பிறந்தாக்கா அடக்கண்டா வேணும், அடக்கம் இருந்தா